அனைவருக்கும் வணக்கம். இன்று பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளினை பெரும் மகிழ்வோடு கடலூர் துறைமுகம் வடக்கு நூலகத்திலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று அவருடைய பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டு, சமூக ஆர்வல் பாராட்டு என மற்றவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ்கின்றோம். அந்த வகையிலே சரியாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்பி அவர்களுக்கு அறிமுகமாகிறார். ஐயா யாருன்னா, ஐயா நான் மாதிரி எனக்கு இந்த தொண்டு சிறுவர் ஆசிரியர் இந்த முதியோர்கள் வச்சு நான் பாதுகாக்கணும். 5 அப்பா கால ஓடே 5 வருஷம். சரி என்ன மகேஷ், நீங்க வாங்க ஒரு இடத்த ஒண்ணு பார்க்கணும். முதியோர்களுக்கு குறைஞ்சது அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடணும். அவங்க நோய்மையா இருந்தா அவங்களுக்கு மருத்துவம் வச்சு பார்க்கணும். அவங்களுக்கு இறுதி காலம் வரைக்கும் பணி செய்யணும். கோரிக்கை நேரம் போன ஒரு இடத்த பார்த்தோம். எது கிடையாது, சுனாமி தானே, இடம் அருமையா இருந்தது. பார்த்துட்டு வந்தோம். இறையர்களால என்னுடைய கால்பட்ட ராசியோ இல்ல இறையர்களோ தெரியல, திறப்போடவே நடத்த முடியலையா, குவியல். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், நேரம் என்னுடைய நண்பர்கிட்ட பேசுறேன். ஒரு தம்பி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பாத்திரங்கள்லாம் வாங்கிக்கிறார். அந்த முதியோர் காப்பகத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு எல்லா பாத்திரம் வாங்கிக்கிறார். வலியுலாஸ் கணேசன் முக்கியமான வியாபாரிகள், வணிகர்கள் எல்லாரும் செய்யறாங்க. அந்த இங்கிலீஷ்ல தன்னுடைய உணவை போல நினைச்சு அள்ளி கொடுக்குறாங்க. பணத்தை கொடுக்குறாங்க, அரிசி, பருப்பு, காய்கறி. வைக்கிறாங்க ஒரு முஸ்லிம் நண்பர், அவர் வாரத்தேவையான காய்கறி எல்லாம் கொடுக்கிறாரு. ஒருத்தர் அரிசி மளிகை சாமான் கொடுக்கிறாரு. ஆக அது போல நல்லா இதாச்சு, பெரிய மகிழ்வு. இன்னைக்கு என்ன தம்பி என்னன்னு கேட்டாக்கா, போட்டி போடுறாங்க. ஐயா காலை மூலம் நான் தரேன். இல்லைங்க ஐயா, இன்னைக்கு புக்காய் போச்சு, நான் போய் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு காலை, மதியம், இரவு போட்டி போட்டுக் கொண்டு மனது நிறைய நல்லா இருந்து போயிருக்கிறேன். இது வந்து தம்பியுடைய புள்ளன்னு சொல்றாங்க. அதாவது அந்த நமக்குலாம் மனசு வர திடீர்னு ஒரு போன் வருது. என்னென்ன காமாட்சி உங்ககிட்ட ஒருத்தர் நடக்க முடியல, சக்கரத்தை தள்ளி போறாரு, அவருக்கு பார்த்து உதவி பண்ணி ஓட்டின்னு பேசுறேன். நானும் பிள்ளைங்க வண்டியில வந்துட்டு இருக்கோம். உடனே வண்டி திரும்பி பார்த்தா காமாட்சி உங்ககிட்ட ஒரு 60 வயசு இருக்கும். நான் நடக்க முடியாம உடனே வண்டி வர சொல்லி அந்த காப்பை சேர்ந்து அது போல அவங்க எல்லாம் உடம்புல வந்து அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து உடம்பு செல்லுனாக்கா, இந்த காலத்துல தன்னை பெற்ற தாய் தந்தைக்கு உடம்பு செல்ல விட ஆசை கொடுக்க மாட்டாங்க. தொந்தரவா இருக்கு. போய் யாராவது ஆளப்பிக்கிறாலும் சரி காமிச்சு வாடுறான். பெற்ற தாய் தந்தைக்கு இந்த நிலை. ஆனா யாரோ பெற்றது, யாருக்கோ தாய் தந்தைகள் அவர்களை தன்னுடைய தாய் தந்தை நினைத்து உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணி அப்படியே பெரியாசை கூட்டு போய் கிட்ட இருந்த வைத்தியம் பார்த்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? எத்தனை விருதுகள் கொடுத்தாலே அந்த பிள்ளைக்கு ஈடாக்குமா? ஐயா ஜோஸ் மகேஷ் அவர்களுக்கு 5ஆம் உலக தமிழ் சங்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினுடைய சார்பாக இந்த பொன்னாடி அணிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 30 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு போடுற காலை மணி இரவுன்னு எங்க ஆசைலாம் 100 பேர் போடணும். 100 பேர் போடணும். இறையர்கள் என்றும் துணை இருக்கும். முதியோர் காப்பகத்துடைய இயக்குனர் ஜோஸ் மகேஷ் சமுதாய பணிக்காக மனிதநேய செம்மல், மனிதநேய செம்மல் என்று விருதுகளை பாராட்டுகின்றோம். இதனை நீதியரசர் கையொப்பம் அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை இவருக்கு பிள்ளைக்கு வழங்கி வாழ்த்துவதை மகிழ்ச்சி அடைகின்றேன்.